மேற்கு வங்க ரயில் விபத்திற்கு மனித தவறுகளே காரணம் என்று தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் கஞ்சன்ரங்கா விரைவு ரயில் விபத்திற்கு மனித தவறுகளே காரணம் என்று ரயில்வே வாரியத்தின் தலைமை செயல் அதிகாரி ஜெயவர்மா சின்ஹா விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த விளக்கம் தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் ரங்காபானி என்கிற இடத்தில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி இன்று காலை 9 மணி அளவில் விபத்துக்குள்ளானது. இதில் பயணிகள் ரயிலின் 3 பெட்டிகளும் சரக்கு ரயிலின் சில பெட்டிகளும் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருப்பதில் தற்போது வரை 15 பேர் பலியாகி உள்ளனர். 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பான தற்போதைய நிலவரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ரயில்வே வாரியத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி ஜெயசின்ஹா வர்மா அவர்கள் மீட்பு பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. இந்த விபத்தை பொறுத்தவரை பின்னால் வந்த சரக்கு ரயிலினுடைய ஓட்டுநர் சிக்னலை அலட்சியம் செய்ததே இந்த விபத்திற்கு காரணம். மனித தவறுகள் தான் காரணம் என்று முதற்கட்ட தகவல்கள் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சிக்னலை அலட்சியம் செய்த சரக்கு ரயிலினுடைய ஓட்டுநரும், அதாவது லோகோ பைலட்டும், துணை லோகோ பைலட்டும் இந்த விபத்தில் உயிரிழந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பயணிகள் ரயிலினுடைய கார்டும் இந்த விபத்தில் உயிரிழந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக கார்டு என்று சொல்கின்ற போது ஒவ்வொரு எப்படி பேருந்துக்கு ஒரு நடத்துனர் இருக்கிறாரோ அதே போல ரயிலில் கார்டு என்கிற ஒருவர் இருப்பார். அவர் தான் இந்த சம்பந்தமான அந்த இயக்கங்களை எல்லாம் வழி நடத்துவது. அவரும் இந்த விபத்தில் உயிரிழந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அனைத்து அகர்தலா முதல் சியால்டா வரையிலான வழித்தடத்தில் அனைத்து ரயில் நிலையங்களிலும் பொதுமக்களின் வசதிக்காக இலவச உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்தோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிவாரணம் 10 லட்சமாக அதிகரிக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சற்று முன்னதாக உயிரிழந்தோருக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் நிவாரணமாக வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது உயிரிழந்தோருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும், தீவிர காயமடைந்தோருக்கு 2.5 லட்சம் ரூபாய் நிவாரணமாகவும், காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.